வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து முக்கிய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. பருவமழை கை கொடுக்காவிட்டால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதம். யுஜிசி விதிமுறைகளை மீறி மதுரை காமராஜ் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் ரத்து செய்து உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பு. ஐசிசி தலைவராக சீனிவாசன் முறைப்படி பொறுப்பேற்பு. உள்நாட்டு வீரர்களை மேம்படுத்த ஆர்வம். விரிவான செய்திகள். அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து முக்கிய அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். பணவீக்கம் அதிகரித்துள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைவாசி விகிதமும் அதிகரித்து வருகிறது. பருவமழை குறைந்துள்ள நிலையில் ஜூலை மாதம் மீண்டும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டில் இயல்பை விட மழை குறைவாக இருக்கும் என்றும் 93% மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் என்று அஞ்சப்படுகிறது. ஏற்கனவே விலைவாசி உயர்ந்துள்ள நிலையில் இது மேலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று கருதப்படுகிறது. இப்பிரச்சினைகளை எதிர்கொள்வது குறித்தும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்தும் முக்கிய அமைச்சர்களுடன் வியாழனன்று பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடந்த இக்கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, விவசாயத்துறை அமைச்சர் ராதாமோகன் சிங், உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகியோர் பங்கேற்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் செல்லாது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பளித்துள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக கல்யாணி மதிவாணன் பதவி வகித்தார். இந்நிலையில் அவர் முறைகேடாக பதவி பெற்றுள்ளதாகவும் பதவி நியமனம் செல்லாது என்று அறிவிக்க கோரியும் முன்னாள் பேராசிரியர்கள் ஜெயராஜ், இஸ்மாயில், சந்திரன் பாபு ஆகியோர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இம்மனு மீதான விசாரணை வியாழக்கிழமையன்று நீதிபதிகள் ராமசுப்ரமணி, வேலுமணி அமர்வு முன் வந்தது. யுஜிசி விதிமுறைகளின்படி பேராசிரியராக பணியாற்றிய அனுபவம் இல்லாமல் இணை பேராசிரியராக இருந்த கல்யாணி மதிவாணனை நேரடியாக துணைவேந்தராக நியமித்தது செல்லாது என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். நீதிபதிகள் ராமசுப்ரமணியம், வேலுமணி ஆகியோர் வழங்கிய தீர்ப்பில் கல்யாணி மதிவாணன் அவர்கள் உரிய கல்வி தகுதி இல்லாமல் தவறான தகவல்களை அரசுக்கு அளித்து இந்த பதவியிலே வந்ததனாலும், இரண்டாவதாக பல்கலைக்கழக மானிய குழு விதித்துள்ள கல்வி தகுதியை அவர் பெறாதனாலும், பேராசிரியர் என்று பொய் சொல்லி மோசடியாக இந்த பதவியிலே சேர்ந்ததாலும் அவரை இந்த பதவியிலிருந்து நீக்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. கல்யாணி மதிவாணனின் வக்கீல் முன்வைத்த கோரிக்கையை ஏற்ற நீதிபதிகள் இவ்வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்ய அனுமதி அளித்து உத்தரவிட்டனர். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் முதல் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் சீனிவாசன் வியாழனன்று முறைப்படி பொறுப்பேற்றார். இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் கிரிக்கெட் வாரியங்களின் கட்டுப்பாட்டுக்குள் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நிர்வாகம் வந்ததை அடுத்து அதில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் நடந்த மாநாட்டில் 52 உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஐசிசியின் தலைவராக சீனிவாசன் தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து வியாழனன்று மெல்போர்ன் நகரில் நடந்த வருடாந்திர கூட்டத்தில் ஐசிசி தலைவராக சீனிவாசன் முறைப்படி நியமிக்கப்பட்டார். இந்த பொறுப்பில் அவர் 2 ஆண்டுகள் பதவி வகிப்பார். ஐசிசி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட சீனிவாசன் விடுத்த அறிக்கையில் ஐசிசி தலைவர் பதவியிலிருந்து விலகும் ஐசக்குக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டு மேலும் வளர்ச்சியடைய உள்நாட்டு வீரர்களின் மேம்பாட்டுக்கு வழிவகுக்கப்படும் என்றும் சீனிவாசன் கூறியுள்ளார். பிசிசிஐ தலைவராக இருந்த சீனிவாசன் 2013ஆம் ஆண்டு நடந்த ஐபிஎல் போட்டி சூதாட்ட புகாரை அடுத்து உச்சநீதிமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள அணைகளின் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. கடந்த 10 நாட்களாக மேட்டூர் அணையில் 500 அடிக்கு குறைவாக தண்ணீர் வந்த நிலையில் தற்போது வினாடிக்கு 4000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரிக்க துவங்கியுள்ளதால் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். டாஸ்மாக் மதுக்கடையை மூட வலியுறுத்தி பொதுமக்களுடன் சேர்ந்து போராட்டம் நடத்திய எம்எல்ஏ பாலபாரதி கைது செய்யப்பட்டார்.
திண்டுக்கல் மாவட்டம் கருவூல சாலையில் இயங்கி வரும் அரசு மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் அளித்தனர். கடை அகற்றப்படாத நிலையில் மது அருந்துபவர்கள் அந்த பகுதியில் செல்லும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடம் தரக்குறைவாக நடந்தனர். இந்நிலையில் திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ பாலபாரதி தலைமையில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வியாழனன்று டாஸ்மாக் கடை முன்பு போராட்டம் நடத்தினர். சம்பவ இடத்திற்கு தாசில்தார் மற்றும் போலீசார் விரைந்து வந்தனர். போராட்டக்காரர்களிடம் அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் கடையை அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர்கள் கூறினர். இதையடுத்து எம்எல்ஏ பாலபாரதி மற்றும் போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். பாலபாரதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தினர். இச்சம்பவம் திண்டுக்கல் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டக்காரர்கள் மீது போலீசார் வன்முறையை பிரயோகித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக கல்லூரி மாணவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் கடந்த செவ்வாயன்று பட்ட பகலில் சந்துரு என்ற ரவுடி மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் புதுச்சேரி பொறியியல் மற்றும் கலைக்கல்லூரியைச் சேர்ந்த 5 மாணவர்கள் ரவுடி சந்துரு கொலை சம்பவம் தொடர்பாக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் புதனன்று சரணடைந்தனர். இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் மேலும் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். பொறியியல் கல்லூரியில் படித்து வரும் மாணவர் ஒருவர் ரவுடி சந்துருவின் உறவினர். கல்லூரியில் நடந்த ஒரு பிரச்சினை தொடர்பாக மற்ற மாணவர்களை சந்துரு மூலம் அவரது உறவுக்கார மாணவர் மிரட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் சந்துருவை வெட்டி கொன்றது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ரவுடியை கல்லூரி மாணவர்கள் 8 பேர் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்ற தடையை மீறி தஞ்சை அருகே சேவல் சண்டை நடத்திய 25 பேரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை அருகே மாத்தூர் பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் சேவல் சண்டை போட்டி நடப்பதாக மாவட்ட போலீஸ் எஸ்பி தர்மராஜனுக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து பாபநாசம் டிஎஸ்பி சிவாஜி அருள்செல்வன் தலைமையில் போலீசார் அங்கு விரைந்தனர். அங்கு சேவல் காலில் கத்தியை கட்டி வைத்து போட்டி நடைபெற்றது தெரியவந்தது. இதையடுத்து தடையை மீறி போட்டி நடத்திய 25 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த கார்கள் மற்றும் பைக்குகளையும் பறிமுதல் செய்தனர். பந்தய பணம் 90,000 ரூபாயும் கைப்பற்றப்பட்டது. பாபநாசம் உட்கோட்டத்தில் அனைத்து காவல் ஆய்வாளர்களும் கலந்து கொண்டு இதில் ரகசிய தகவல் அடிப்படையில் சோதனை செய்தபோது சுமார் ஒரு 25 நபர்கள் கோழியை வைத்து காலில் கத்தியை வச்சு சுத்தாட்டம் ஆடிட்டு இருந்தவர்களை மடக்கி பிடிச்சோம். அவங்கள்ட்ட இருந்து சுமார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80,000-90,000 ரூபாய் பணமும் ஒரு 25 2 சக்கர வாகனங்களும் மற்றும் 5 கார்களும் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டது. கைதானவர்கள் மீது மிருகவதை மற்றும் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படுகிறது. இதுபோன்று நீதிமன்ற தடையை மீறி சேவல் சண்டை நடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட போலீசார் எச்சரித்தனர். மரக்கன்று திட்டத்தில் நடப்பட்டு வளர்ந்த மரங்கள் வேறிடத்தில் நட்டு வைக்கும் தொழில்நுட்பத்தை மாநகராட்சி செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி கூட்டம் வியாழனன்று நடந்தது. இக்கூட்டத்தில் சென்னையில் மேற்கொள்ளப்படும் பணிகள் மற்றும் தீட்டப்படும் திட்டங்கள் விவாதிக்கப்பட்டன. கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மேயர் துரைசாமி, மாடம்பாக்கத்தில் அமைந்துள்ள சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் 1,00,000 மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யும் பணிக்கு அனுமதி ஏற்கனவே தரப்பட்டு பணிகள் நடந்து வருவதாகவும் இதில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஓர் இடத்தில் நடப்பட்ட வளர்ந்த மரங்கள் வேருடன் அப்புறப்படுத்தப்பட்டு அரசு வளாகம் காலியாக உள்ள இடத்தில் மக்கள் பயன்பெறும் வகையிலும் சுற்றுப்புறச் சூழலை பேணி காக்கும் வகையில் மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக அவையில் முல்லை பெரியாறு விவகாரத்தில் தவறான தகவலை தெரிவிப்பதாக கூறி திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் கூட்டத்தில் பங்கேற்றனர்.
திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அனைவரும் எழுந்து இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை தீருங்கன்னு சொன்னா அவர் அதை காதல வாங்கிக்காம இருக்காரு. அத மக்களுடைய பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை மற்றும் சுகாதார பிரச்சனை அவருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு வர்றதுக்காக நாங்க மன்றத்திலிருந்து இந்த தினம் வெள்ளி நடப்பு செஞ்சிருக்கோம். முல்லை பெரியார் பிரச்சனையில தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அவதூறா பேசுறார். இதுதான் உண்மை. அதை கண்டித்து வெளி நடக்கும். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வியை விரிவுபடுத்தும் வகையில் 2014-15 கல்வியாண்டில் 80 தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 1ஆம் வகுப்பில் தமிழ் வழி கல்வியுடன் ஆங்கில வழி கல்வி தொடங்கப்பட்டதற்கு பின்னேற்பு அனுமதி கோரப்பட்டது. மேலும் 41 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உலக போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சேலத்தில் நடந்த மினி மாரத்தானில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஆண்டுதோறும் ஜூன் 26ஆம் தேதி உலக போதை எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. உலக போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சேலத்தில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அஸ்தாம்பட்டி பகுதி ஏற்காடு சாலையில் துவங்கிய இந்த மாரத்தான் போட்டியில் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் திரளாக பங்கேற்றனர். ஏவிஆர் ரவுண்டானா 3 ரோடு வழியாக வந்த மாரத்தான் போட்டியாளர்கள் நிறைவாக புதிய பேருந்து நிலையத்தை வந்தடைந்தனர். போதைப் பொருட்களால் ஏற்படும் விளைவுகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நடந்த மாரத்தானில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 48 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,392 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,674 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 48 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 45,430 ரூபாயாக இருந்தது. தெருக்களில் குவியும் குப்பைகளை தரமான உரமாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது மதுரை ஒத்தக்கடை ஊராட்சி நிர்வாகம். திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மூலம் குப்பைகளை இயற்கை உரமாக மாற்றும் புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை ஊராட்சி. மதுரை ஆரோக்கியா நலவாழ்வு அறக்கட்டளையினர் ஒத்தக்கடை ஊராட்சியுடன் இணைந்து குப்பை உரம் தயாரிக்கும் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளனர். துப்புரவு தொழிலாளர்களால் சேகரித்துக் கொண்டு வரப்படும் குப்பைகள் மக்கும், மக்காத குப்பைகள் என பிரிக்கப்படுகிறது. பின்னர் மக்கும் குப்பைகளை செட்டர் மெஷினில் போட்டு அரைத்து சாணம் கலந்து பின்னர் பெரிய தொட்டிகளில் போட்டு வைத்து உரமாக்குகின்றனர். இந்த உரத்தில் மண்புழுக்களையும் போட்டு இயற்கை உரமாக தயாரிப்பதால் விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதாக ஆரோக்கியா நலவாழ்வு அறக்கட்டளை உதவி மேலாளர் முத்துக்குமார் தெரிவித்தார். மக்கும் மற்றும் மக்காத கழிவுகள் வீடுகளில் சேரக்கூடிய கழிவுகள் மற்றும் ஒத்தக்கடை பெரிய ஊர் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 300-400 கடைகள் இருக்கு. அந்த கடைகளில் சேரக்கூடிய கழிவுகளை மக்கும் மற்றும் மக்காத கழிவுகளை தரம் பிரித்து எடுத்துட்டு இந்த சைட்ல நாங்க கொட்டுறோம். அப்படி கொட்டக்கூடிய கழிவுகளை இங்க வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அதுல மக்கும் கழிவுகளை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அதை சிறு சிறு துண்டுகளாக நம்ம மாற்றி கொடுத்தால்தான் அது மண்புழுக்கள் சாப்பிட்டு சீக்கிரமா அது கழிவுகளை வெளியேற்றும். அப்படி வெளியேற்ற கழிவுகளை 60 நாட்கள்ல நமக்கு தரமான மண்புழு உரங்கள் இங்க கிடைக்குது. குப்பையிலிருந்து இயற்கை உரம் தயாரிப்பது குறித்து ஊராட்சி நிர்வாகம் அளிக்கும் பயிற்சியில் பெண்கள் பலரும் ஆர்வமாக பங்கேற்றுள்ளனர். ஆரோக்கியா ட்ரஸ்ட்ல இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படின்னு பயிற்சி கொடுத்திருக்காங்க. அதை நாங்க வீடுகளிலே சின்ன தொட்டி மாதிரி கட்டி நாங்க பக்கத்துல இருக்க குப்பைகள்லாம் வாங்கி நாங்களே மண்புழு உரம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை ஊராட்சி மன்றத்துல இருந்து நாங்க வாங்கிக்கிட்டு இருக்கோம். அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க காசு கொடுத்து. இதோட விலையும் ரொம்ப கம்மியா இருக்கு. செடிகள், மரங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்ல விளைச்சலை நல்லா தருது. பசுமையாவும் இருக்குது, நல்ல சத்தானதாகவும் இருக்குது. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இங்கு தயாரிக்கப்படும் இயற்கை உரம் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்படுவதோடு தமிழக விவசாயிகள் பலரும் இந்த உரத்தை வாங்கி செல்கின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.